இன்றைக்கி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் என்னோடய வெயிட் என்னென்னு பார்க்கலாமா. வெயிட் மிஷினில் ஏறும் போதே நெஞ்செல்லாம் படப்படன்னு. ஓகே, நேற்றுலேருந்து இன்றைக்கி 150 grams கம்மியாக இருக்குது. ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகிறது தான் எப்போவுமே நல்லது. மார்னிங் நல்ல வெதராக இருந்தது. கம்ஃபர்டபுளான ஒரு வாக்கிங் 4500 ஸ்டெப்ஸ் வந்து நடந்தாச்சு. இன்றைக்கி நான் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணும் போது டைம் 12 o'clock. ஸோ வார்ம் வாட்டரில் கொஞ்சமாக ஏசிவி கலந்து ஏசிவி எடுத்த 1 ஹவருக்கு அப்புறமா லஞ்ச் எடுத்துக்கிட்டேன். 2 சப்பாத்தி வித் நரிப்பயிறு சாப்பிட்டதுக்கு அப்புறமா கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால ஒரு 1/2 hour வாக்கிங் பண்ணேன். அதுக்குள்ளே மகிழனும் தூங்கி எழுந்திரிச்சிட்டான். அவனுக்கு கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணிவிட்டு நானும் ஒரு ஸ்க்ரம்பிள்ட் எக்கு, ஆனியன், பெப்பர்லாம் போட்டு எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே நடந்தால் நல்லா இருக்காது. கிளைமேட் நல்லா இருக்க மாதிரி இருந்தது. பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு போயாச்சு. மேக்ஸிமம் பார்க்குக்கு போனால் மகிழன் வச்சுட்டு நம்மளால் வாக் பண்ண முடியாது. அவன் விளையாண்டுட்டு இருப்பான். ஸோ அவனையே கவனிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகிழனை கூட்டிகிட்டு அப்படியே வாக்கிங் போனேன். அவனுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் ஏதாவது ஸ்டோரி சொல்லிவிட்டு அப்படியே கூட சேர்ந்து ஒரு 1/2 hour வாக்கிங் பண்ணேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை பொறுத்தவரையிலுமே பிஃபோர் சன்ரைஸ் ஆஃப்டர் சன்செட் இதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது. வெறும் தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். இந்த விரத முறையை பற்றி நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் இருக்குது. யூடியூப் வீடியோஸ் மட்டும் பார்த்து நம்ம இதை பண்ணக்கூடாது. டாக்டரோட கன்சல்டேஷன் எல்லாமே இருக்கணும். என்னோட பாடி டைப்புக்கு இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரொம்பவே நல்லா செட் ஆயிடுச்சு. 2 meals இன்றைக்கி எடுத்தாச்சு. கூடவே 10 o'clock 10K முடிச்சாச்சு. நாளைக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பாய்.